இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள், அதாவது முக்கியமா கான் சிட்டி நேத்து 2வது நாள் ஒரு செம்ம இன்க்ரீஸ் இருக்கு. இந்த 2 நாள் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அதே நேரத்தில அந்தணன் காடு, அங்கீகாரம் இந்த படம் நேத்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இல்லாம தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, மா இன்டி பங்காரம் நேத்துமே அப்படிப்பட்ட வசூல் தான். 100 சாமியுமே நல்ல வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் சில படங்கள் பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. சில பேர் வந்து அலைப்பாயுதேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா அந்த கன்ஃப்யூஷன உண்டாக்குறதுக்காக தான் இந்த ஃப்ரேமையே வச்சிருந்தேன். ஸோ ஆக்சுவல் ஆன்சர் என்ன அப்டின்னா, பிரியாத வரம் வேண்டும் அப்படிங்கிற படம் தான். ஸோ இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு ஜெய் குரு, ஜெய் குரு, ஷாகுல் அமீத், சுதர் கணேசன், முரளி சித், அப்புறம் அம்ஜத் பாஷா. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு பாப்புலரான சாங்ல இருந்து ஒரு வித்தியாசமான ஃப்ரேமு. ஆனா அத டைரக்ட்டா நான் வைக்கல. கொஞ்சம் ஆல்டரேட் பண்ணி அத ஒரு மாரி அனிமே மாரி வச்சிருக்கேன். கேரக்டர் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. அது என்ன படம்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ எத்தன பேர் கரெக்ட்டா கெஸ் பண்றீங்கன்னு பார்ப்போம். அப்சஷன் தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் நேத்து 30வது நாள் 98,00,000 இந்தியால கலெக்ட் பண்ணியிருக்கு. 106,24,00,000 இந்த படம். இந்தியால மட்டுமே வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $344 மில்லியன். இந்த படத்தோட பட்ஜெட் 1 மில்லியன். ஸோ ஒரு பெரிய வெற்றி. டாய் ஸ்டோரி 5 நேத்து 9வது நாள் இந்தியால 76,00,000. டோட்டலா 11,38,00,000 இந்த படம் இந்தியால கலெக்ட் பண்ணியிருக்கு. $400 மில்லியன் கடந்திருக்கு இந்த படம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் $250 மில்லியன். சூப்பர் கேர்ள் அப்படிங்கிற படம் நேத்து 2வது நாள் இந்தியால 2,52,00,000. 2 நாள்ல 5 கோடியே கடந்திருக்கு. $29 மில்லியன் இந்த படத்தோட வேர்ல்டு வைடு கலெக்ஷன். இந்த படத்தோட பட்ஜெட் $170 மில்லியன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பெரிய வசூல் எடுக்குதான்னு பார்ப்போம். அப்புறம் மெயின் வாபஸ் ஆவுங்க அப்படிங்கிற படம் நேத்து 16வது நாள் இந்தியால பெரிய வசூல் எடுத்திருக்கு. 5,24,00,000. உலகம் முழுக்க 5,78,00,000. கிட்டத்தட்ட 50 கோடி கிட்ட நெருங்கி இருக்கு. இந்தியால 49,74,00,000. உலகம் முழுக்க 63,21,00,000. 70 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். காக்டெயில் 2 நேத்து 9வது நாளும் பெரிய வசூல் எடுத்திருக்கு. இந்தியால 5,15,00,000. உலகம் முழுக்க 5,96,00,000. டோட்டலா 94,79,00,000 இந்த படம் வந்து இந்தியாலையும், உலகம் முழுக்க 121,31,00,000 வந்து வசூல் பண்ணிருக்கு. 150 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் கபத் குந்து அப்படிங்கிற ஒரு மராத்திய ஃபிலிம் நேத்து 9வது நாள் இந்தியால 58,00,000. டோட்டலா 5,76,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 5 கோடி பட்ஜெட். கேரியான் ஜாட்டா 4 அப்படிங்கிற ஒரு பஞ்சாபி ஃபிலிம் நேத்து 2வது நாள் இந்தியாவில் 2,86,00,000. உலகம் முழுக்க 5,95,00,000. ஸோ டே 1க்கு ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு. அதையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். 5,05,00,000 இந்தியாலையும், 10,20,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 20 கோடி பட்ஜெட். இன்னைக்கு அதோட பெரிய நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். வெல்கம் டு த ஜங்கிள் அப்படின்னு அக்ஷய்குமார் அவர்களோட படம் நேற்று 2வது நாள் இந்தியாவில் பெரிய சம்பவமே பண்ணிடுச்சு. 24,65,00,000. உலகம் முழுக்க 28,25,00,000. 47,40,00,000 இந்தியாலையும், 58,11,00,000 உலகம் முழுக்க டோட்டலா கலெக்ட் பண்ணிருக்கு. 2 நாள்ல இந்த படத்தோட பட்ஜெட் 120 கோடி. இன்னையோட ஒரு 80 கோடி கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்ப்போம். இன்னைக்கு 32 கோடி கிட்ட வசூல் பண்ணுது. அதாவது நான் சொல்றேன், இந்த 80 கோடியை கிடக்கணும்னா ஒரு 32 கோடி கிட்ட வசூல் பண்ணணும். நல்லா கலெக்ட் பண்ணிருக்கு இந்த 2 நாள்ல. பெத்தி நேற்று 24வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 86,00,000. உலகம் முழுக்க 1,02,00,000. 231,37,00,000 ஆந்திரா தெலுங்கானால, 354,39,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 350 crore இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் பால் அண்ட் த பாய் அப்படிங்கிற மலையாள படம் நேற்று 9வது நாள் கேரளால 1,20,00,000. உலகம் முழுக்க 1,69,00,000. 11,55,00,000 கேரளாலையும், 24,73,00,000 இந்த படம் வந்து உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 12 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அடுத்ததா மா இன்டி பங்காரம் நேற்று 9வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 4,16,00,000. தமிழ்நாட்டில் 48,00,000. கர்நாடகால 1,15,00,000. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 12,00,000. ஓவர்சீஸ்ல 1,45,00,000. உலகம் முழுக்க 7,36,00,000. நேற்று ஹியூஜ் கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். டோட்டலா ஆந்திரா தெலுங்கானால 39,94,00,000. 40 கோடியை நெருங்கி இருக்கு. தமிழ்நாட்டில் 4,28,00,000. கர்நாடகால 8,22,00,000. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,50,00,000. ஓவர்சீஸ்ல 20 கோடியை கடந்திருக்கு. உலகம் முழுக்க 74 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 25 கோடி பட்ஜெட். ஒரு பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். 100 கோடியை நெருங்கி போய்கிட்டு இருக்கு. பாப்பா வரப்போற நாட்கள்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. அப்புறம் சசி அவர்களுடைய இயக்கத்துல வந்து 100 சாமி தொடர்ந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. நேற்று 9வது நாள் தமிழ்நாட்டில் 92,00,000. உலகம் முழுக்க 1,10,00,000. 10 கோடி தமிழ்நாட்டிலையும், 13,92,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 12 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் அங்கீகாரம் அப்படிங்கிற படம் நேற்று 2வது நாள் தமிழ்நாட்டில் 8,00,000. உலகம் முழுக்க 9,00,000. 19,00,000 தமிழ்நாட்டிலையும், 22,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. அப்ராக்சிமேட்டா இந்த படத்தோட பட்ஜெட் 7 கோடி. 2 நாள் ரொம்ப சுமாரான கலெக்ஷன். நேற்று 2வது நாள்
ஒரு டிராப்பும் இருக்கு. ஸோ படமும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எதனால டிராப் இருக்குன்னு தெரியல. அந்தணன் காடு அப்படிங்கிற படம் ஆர்யா அவர்களோட படம் டே 3 தமிழ்நாட்டுல 27 லட்சம், உலகம் முழுக்க இந்த படம் வந்து 97 லட்சம். அதுல கேரளால ஒரு 42 லட்சம், ஓவர்சீஸ்ல ஒரு 25 லட்சம். ஸோ டோட்டலா 97 லட்சம் தமிழ்நாட்டிலையும், கேரளால 1,15,00,000, ஓவர்சீஸ்ல 58 லட்சம், உலகம் முழுக்க 2,79,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் ஹியூஜ். நம்ம நேற்று சொன்ன மாதிரி 15 கோடிலாம் கிடையாது, ரொம்ப பெரிய பட்ஜெட். ஸோ இந்த வசூல்லாம் பக்கத்துல கூட நெருங்காது. அவ்வளோ பெரிய பட்ஜெட் இந்த படத்துக்கு, கிட்டத்தட்ட 50 கோடி கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. அதை வரப்போற நாட்கள்ல எவ்வளவு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு அதெல்லாம் ரொம்ப தெளிவா பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு அந்தணன் காடுங்கிறது ஒரு டிசாஸ்டர்ஸ் கலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் அர்ஜுன் தாஸ் அவர்களோட கான் சிட்டி நேற்று 2வது நாள் ஒரு நல்ல நம்பர் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் 1,24,00,000, இந்தியாவில் 1,31,00,000. 2,05,00,000 தமிழ்நாட்டிலையும், இந்தியாவில் 2,20,00,000 வந்து வசூல் பண்ணிருக்கு. 8 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஸோ கான் சிட்டி ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. டே 1க்கு டே 2க்கு ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. அதே மாதிரி டே 3 இதோட பெரிய நம்பர் வருதான்னு பார்ப்போம். நீங்க எத்தனை பேர் படம் பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் ரொம்ப நாளா நம்ம சேனல்ல கேட்கப்பட்டு இருந்த ஒரு படம் சாஹோ, பிரபாஸ் அவர்களோட முக்கியமான ஒரு பெரிய எதிர்பார்ப்புல வந்த படம். இந்த படம் ஒரு தோல்வி அப்படிங்கிறது தெரியும், ஏன்னா படத்துக்கு நிறைய விமர்சனம் அப்படிதான் வந்தது. ஆனா இந்த படம் எவ்வளவு வசூல்னு தெரியுமா? ஸோ இந்த படம் ஆந்திரால மட்டுமே, அதாவது தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல மட்டுமே 126 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. கர்நாடகால 28 கோடியே 50 லட்சம், தமிழ்நாட்டில் 12 கோடியே 20 லட்சம், கேரளால 3 கோடியே 40 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 183 கோடியே 10 லட்சம், இந்தியாவில் மட்டும் இந்த படம் 353 கோடியே 90 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல ஒரு 78 கோடியே 50 லட்சம். ஸோ டோட்டலா உலகம் முழுக்க 432 கோடியே 40 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. பட்ஜெட் 350 கோடி. தியேட்டரிக்கல் ரைட்ஸ் அப்பவே பெரிய வேலைக்கு போயிருந்தது 285 கோடி. ஆனா ஷேரா வந்திருக்கிறது 233 கோடி கிட்ட தான். ஹிந்தியில இந்த படம் ஒரு ஹியூஜ் ஹிட் சொல்லலாம். அதே நேரத்துல மற்ற ஸ்டேட்ஸ்லாம் இந்த படம் ஒரு ரொம்ப ஆவரேஜான, பிலோ ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோட்டலா ஓவராலா பார்க்கும்போது இந்த படத்தோட வெர்டிக்ட் ஒரு ஆவரேஜ். ஆனா ஒரு பெரிய ஓப்பனிங் வந்தது, ஒரு பெரிய கலெக்ஷன் வந்தது. மேபி இந்த படத்தோட பட்ஜெட் ஒரு 200 கோடியாகவும், தியேட்டரிக்கல் ரைட்ஸ் ஒரு 150 கோடியாகவும் இருந்திருந்தா இந்த படம் இந்நேரத்துக்கு ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமா இருந்திருக்கும். அப்புறம் இன்னைக்கான ஆனிவர்சரி மூவில ஒரு ஹிந்தி படம் ஒன்று இருக்கு, ஆர்டிகல் 15, 7 இயர்ஸ் ஆஃப் ஆர்டிகல் 15. ஆயுஷ்மான் குரானா அவர்கள் நடித்த இந்த படம், இதை தான் லேட்டரா உதயநிதி ஸ்டாலின் நெஞ்சுக்கு நீதி அப்படின்னு அருண்ராஜ் காமராஜ் அவர்களோட இயக்கத்துல எடுத்திருந்தாங்க. இந்த படம் தான் அது. ஸோ 2019ஆம் ஆண்டு இந்த படம் வந்து இந்தியாவில் 77 கோடி, ஓவர்சீஸ்ல 16 கோடி, உலகம் முழுக்க 93 கோடி. பட்ஜெட் 30 கோடி, 44 கோடிக்கு மேல ஷேர் வந்து ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமா அமைஞ்சது. இந்த படம் நீங்க எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. ஸோ தமிழையும் இந்தியும் கம்பேர் பண்ணும்போது தமிழ்ல வந்து சில விஷயங்களை வந்து டைரக்டா பேசியிருக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி ஒளிமறைவா தான் பேசியிருப்பாங்க. ஆனா ஹிந்தியில அப்படி கிடையாது, ரொம்ப டீட்டெயில்டா பேசியிருப்பாங்க நிறைய விஷயங்களை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல படம். இந்த படம் நீங்க எத்தனை பேர் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கான இன்னொரு ஆனிவர்சரி மூவி கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மாநகர காவல் 35 வருஷத்தை கடந்திருக்கு. அப்ராக்சிமேட்டா இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 கோடியே 25 லட்சம், பட்ஜெட் 1 கோடியே 25 லட்சம், ஷேரா வந்திருக்கிறது 2.25 கோடி கிட்ட. ஸோ இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட், எத்தனை முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல, இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், ரஹ்மான்.